தலைவனுக்கு முன்னால கால் மேல கால் போடுறியா? ரம்யா கிருஷ்ணனை கெட்ட வார்த்தையால திட்டுன ரசிகர். படையப்பா படத்துல ரஜினிக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு நடிச்சதால ரம்யா கிருஷ்ணனை ரசிகர் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி ஸ்கிரீனை கிழிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில முக்கியமான சிறந்த நடிகைகள்ல ஒருத்தங்க ரம்யா கிருஷ்ணன். பத்திரிகையாளர் சோவோட உறவினரான இவங்க பல வருஷங்களா நடிச்சிட்டு வராங்க. ஆரம்பத்துல தமிழ், தெலுங்கு மாதிரியான மொழிகள்ல ஹீரோயினா நடிச்சு பிரபலம் அடைஞ்சாங்க. அதுக்கு பின்னாடி காலம் போக போக கேரக்டர் ரோல்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஏற்றிருந்த கதாபாத்திரத்துல இன்னொரு சிறப்பான கதாபாத்திரம் அப்படின்னா பஞ்சதந்திரம் படத்துல அவங்க ஏற்றிருந்த மரகதவள்ளி கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்திலையும் படு காமெடியாவும் கொஞ்சம் கிளாமராவும் நடிச்சு அசத்தி இருந்தாங்க ரம்யா கிருஷ்ணன். குறிப்பா வந்தேன் வந்தேன் பாடல்ல சிம்ரனுக்கு போட்டியா நடனம் ஆடி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்படி பல கதாபாத்திரங்கள்ல கலக்கின ரம்யா கிருஷ்ணனை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்த படம் அப்படின்னு சொன்னா அது பாகுபலி. அந்த படத்துல ராஜமாதா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று தன்னோட குரலாலையும் நடிப்பாலையும் அதகலம் பண்ணிருப்பாங்க. அந்த படம் வெளியானதுல இருந்து ரம்யா கிருஷ்ணனை ரசிகர்கள் நிறைய பேரு ராஜமாதா அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு வராங்க. அவங்களுக்கு பெரும் அடையாளமாவே இருக்குது இந்த ராஜமாதா கதாபாத்திரம். இப்போ வேணும்னா ராஜமாதா கேரக்டர் மூலமா ரம்யா கிருஷ்ணன் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு முதல்ல அடையாளம் பெற்று கொடுத்தது அப்படின்னா படையப்பா படத்துல அவங்க ஏற்றிருந்த நீலாம்பரி கேரக்டர் தான். ரஜினி ஸ்கிரீன்ல இருக்கிறப்போ ஒருத்தர் தன் மேல ரசிகனோட கவனத்தை திருப்புறது கஷ்டம். ஆனா அத ரம்யா கிருஷ்ணன் அசால்ட்டா பண்ணிருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேரக்டர்ல நடிக்க ரம்யா கிருஷ்ணன் மறுத்துட்டாங்களாம். அதாவது ரஜினிக்கு வில்லியா நடிச்சா அவரோட ரசிகர்கள் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு யோசிச்ச அவங்க முதல்ல நடிக்க ஒத்துக்கலையாம். அதுக்கு பின்னாடி ரஜினியை நேரடியா பேசி சம்மதிக்க வச்சிருக்காரு. படத்தோட ஷூட்டிங் அப்போ ரஜினிக்கு எதிரான வசனங்கள் பலவற்றை கத்தரிக்க சொல்லிட்டாங்களாம் ரம்யா. அதே மாதிரி கால் மேல கால் போட்டு நடிக்கக்கூடிய சீன்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா KS ரவிக்குமாரும் ரஜினியும் பேசி சம்மதிக்க வச்சிருக்காங்க. படம் வெளியாகி ஆல்பர்ட் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த சீன் வரும்போது ரஜினியோட வெறித்தனமான ரசிகர் ஒருத்தர் ஏய் அப்படின்னு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி எங்க தலைவனுக்கு முன்னாடியா கால் மேல கால் போடுற, காலை இருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டே ஸ்கிரீனை கிழிச்சிட்டாராம். அதுக்கு பின்னாடி அந்த ரசிகரை தியேட்டர் நிர்வாகத்தினர் காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க.